என் பெயர் ராஷ்மிகா. எனக்கு 35 வயதை நெருங்கிக் கொண்டிருந்தது. என் நிறம் மிகவும் கருப்பாக இருந்தது. நான் இவ்வளவு கருப்பாக இருந்ததால் என் திருமணம் நடக்கவில்லை. என்னை பார்க்க வருபவர்கள் என்னை பார்த்த உடனேயே வேண்டாம் என்று மறுத்து விடுவார்கள். இந்த பிரச்சனையால் என் பெற்றோரும் மிகவும் கவலைப்பட்டனர். என் தாய் தந்தை எனக்கு ஒரு திருமணம் செய்யாத ஆணை தேடினர். ஆனால் என் தோற்றத்தை பார்த்து எனக்கு 4-5 குழந்தைகளின் தந்தை அல்லது விவாகரத்தான ஆள் அல்லது ஒரு வயதான மனிதர்தான் என்னை திருமணம் செய்ய வந்தனர். ஆனால் என் பெற்றோர் அப்படிப்பட்ட ஒருவருக்கு என்னை கல்யாணம் செய்ய விரும்பவில்லை. அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகள் எங்களுக்கு பாரமில்லை, அவளுக்கு ஏற்ற நல்ல வரன் வரும்போதுதான் கல்யாணம் செய்வோம் என்று கூறினார்கள். ஆனால் இதற்கிடையில் என் வயது ஓடிக்கொண்டிருந்தது. என் முகத்திலும் வயதின் அடையாளங்கள் தெரிய ஆரம்பித்தன. இப்போது மக்கள் என் பெற்றோரிடம், உங்கள் மகளுக்கு எப்படியாவது திருமணம் நடந்துவிட்டால் போதும், கல்யாண வயது கடந்து கொண்டிருக்கிறது, வருங்காலத்தில் இப்படிப்பட்ட திருமணங்கள் கூட கிடைக்காது என்று சொல்ல ஆரம்பித்தனர். இப்படி எண்ணியபடியே என் பெற்றோர் என்னை 2வது ஒருவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார். அவருக்கு 2 இளம் பெண்கள் மற்றும் ஒரு மகன் இருந்தனர். என் தந்தை மிகவும் நேர்மையான மனிதர். ஒருவர் அவரின் இந்த திருமணத்தை பற்றி சொன்னார். என் பெற்றோரின் கவலை என்னவென்றால், எங்கள் மகளுக்கு வருங்காலத்தில் இன்னும் மோசமான திருமண வரன் வரக்கூடாது என்பதுதான். என் திருமணத்தை பற்றி சொன்னவர் என் தந்தையின் நண்பர். அவர் அந்த ஆணின் புகைப்படத்தை என் தந்தையிடம் காட்டினார். என் தந்தை அதை பார்த்த உடனேயே ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவர் பார்ப்பதற்கு வெளுத்த மேனியும் அழகாகவும் இருந்தார். அவரை பார்த்தால் 3 குழந்தைகளின் தந்தை என்று எங்கிருந்தும் தெரியவில்லை. என் தந்தை எங்கள் பக்கம் இருந்து திருமணத்திற்கு ஒப்புதல் அளித்துவிட்டார். என் புகைப்படமும் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. அவர்களும் என்னை ஏற்றுக்கொண்டனர். இப்படி எளிமையாக என் திருமணம் நடந்தது. நான் என் வீட்டை விட்டு வெளியேறி என் மாமனார் வீட்டுக்கு சென்றேன். ஆனால் திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். என் குடும்பத்தினர் மிகவும் கவலையாக இருந்தனர். என்னை பார்த்து பார்த்து அழுது கொண்டிருந்தனர். அவர்கள் சொன்னார்கள், நீ உன் மாமனார் வீட்டுக்கு செல்கிறாய், எப்போதும் உன் வீட்டை நினைவில் வைத்துக்கொள், கணவன் வீட்டில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கூறினார். நான் என் வீட்டாரின் வார்த்தைகளை கேட்டு நன்றாக புரிந்து கொண்டேன் அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்று. நான் திருமணம் செய்து கொண்டு மாமனார் வீட்டுக்கு சென்றபோது என் கணவரின் குழந்தைகளை பார்த்தேன். எல்லா குழந்தைகளும் இளம் வயதினராக இருந்தனர். அவர்களை பார்த்ததும் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. 2 பெண்களும் மிக அழகாக இருந்தனர். ஆனால் அந்த பையன் வித்தியாசமான தோற்றத்தில் இருந்தான். அவன் காதில் தோடு ஒன்று மாட்டிக்கொண்டிருந்தான், கொள்ளைக்காரர் போல. நான் நினைத்தேன், இப்போது இதுதான் ஃபேஷனாக இருக்கலாம் என்று. என் கணவரின் தாயும் அந்த வீட்டில்தான் இருந்தாள். ஆனால் என் திருமணம் நிச்சயமான போது நிச்சயத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஆண்களிடையே நடந்தது. என் கணவருக்கு தாய் இருந்தால் அவள் ஏன் என்னை பார்க்க எங்கள் வீட்டுக்கு வரவில்லை? இப்போது என் மாமியார் ஏன் தன் மகனின் திருமணத்திற்கு அழைத்துச் செல்ல தன் வீட்டுக்கு வரவில்லை என யோசித்தேன். நான் என் கணவருடன் கோவிலில் எல்லா சடங்குகளையும் முடித்துவிட்டு நேரடியாக மாமனார் வீட்டுக்கு வந்தேன். என் மாமியார் தோற்றத்தில் மிகவும் பயமுறுத்தும்வாறு இருந்தாள். அவள் ஒரு கொடூரமான பெண்ணாக தோன்றினாள். எல்லா வீட்டிலும் உள்ள மாமியார் போல வரும் காலத்தில் என் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியவள் போல் இருந்தாள். பிறகு என்னை என் அறைக்கு அனுப்பிவிட்டார்கள். என் கணவன் வந்து என்னுடன் நன்றாக பேசினார். அவரை பார்த்த உடனேயே எனக்கு பிடித்தது. எனவே மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் என் கணவர் நல்லவர், அதுவே போதும் என்று நினைத்தேன். ஆனால் என்னை மிகவும் குழப்பிய ஒரு விஷயம், என் கணவரின் வயது சுமார் 30 இருக்கும். ஆனால் அவரது குழந்தைகள் அனைவரும் 15 முதல் 18 வயதுக்குள் இருந்தனர். இது எப்படி சாத்தியம்? நான் அங்கு வந்த பிறகு மிகவும் குழப்பமடைந்தேன். என் மனம் எல்லா திசையிலும் ஓடிக்கொண்டிருந்தது. சிறிது நேரம் கழித்து என் கணவர் என்னுடன் பேசிவிட்டு அறையிலிருந்து வெளியே சென்றார். பிறகு என் மாமியாரும் கணவரின் மகளும் அறைக்குள் வந்தனர். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் கணவரின் 2 பெண்களும் இன்னும் கன்னி பெண்ணாகவே இருந்தனர். அவர்கள் என்னை அம்மா என்று அழைத்தனர். எனக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. பிறகு என் மாமியார் கூறினாள், பெண்களே, நீங்கள் வெளியே போங்கள், நான் என் மருமகளுடன் சில விஷயங்கள் பேச வேண்டும் என்றார்.
என் மாமியார் தோற்றத்தில் மிகவும் வித்தியாசமாக இருந்தாள். தடிமனாக, அசிங்கமாக, சிவப்பு உதடுகளுடன் அவள் என்னிடம் கூறினாள், மருமகளே, இந்த வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த குழந்தைகளை பார்த்தாயா? இவர்களுக்கு தாயின் நிழல் தேவை. இவர்களின் தாய் இவர்கள் சிறு வயதிலேயே இவர்களை விட்டு சென்று விட்டாள். அன்று முதல் என் மகன் மிகவும் கஷ்டப்பட்டான். நாங்கள் அவனிடம், நீ மறுமணம் செய்து கொள், உன் இரண்டாவது திருமணம் உன் குழந்தைகளுக்கு ஒரு தாயை கொடுக்கும் என்று சொன்னோம். உனக்கு ஒரு நல்ல துணைவர் கிடைப்பார், இந்த குழந்தைகளுக்கு தாயின் அன்பும் கிடைக்கும் என்றோம். இனிமேல் நீதான் இவர்களின் அம்மா என்று கூறினார் என் மாமியார். என் மாமியார் என்னை அன்பாக கட்டி அணைத்தாள். நான் அவளது மருமகள் அல்ல, மாறாக அவளது மகள் போல. இதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். சரி, என் சொந்த வீட்டில் எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று. பிறகு அவள் என் அறையிலிருந்து வெளியே சென்றாள். அவர்கள் சென்ற சிறிது நேரத்திற்கு பிறகு என் கணவர் மீண்டும் அறைக்குள் வந்தார். அவர் என்னிடம் கூறினார், நீ உன் மகள் மற்றும் மகனின் கவனத்தை நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதேபோல் என் அம்மாவையும் கவனிக்க வேண்டும் என்றார். நான் கேட்டேன், நான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறேன். உங்கள் குழந்தைகள் இவ்வளவு இளமையாக இருக்கிறார்கள். நீங்கள் இவர்களின் தந்தை போல தெரியவில்லை என்றேன். என் கணவரின் வார்த்தைகளை கேட்டு சிரித்தார். பிறகு சொன்னார், நீ மட்டுமல்ல, பலர் என்னிடம் இதே கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள், ஏனென்றால் நான் இவ்வளவு இளமையாக இருக்கிறேன் என்றார். என் கணவரின் இந்த வார்த்தைகள் என்னை மிகவும் ஈர்த்தன. அப்போது அவர் சொன்னார், நான் உன்னையும் இளமையாக்கி விடுவேன், நீ வயதாகும்போது இன்னும் அழகாக மாறுவாய் என்றார். நான் அவரிடம் கேட்டேன், நான் எப்படி அழகாக மாற முடியும்? நான் கருப்பாக இருக்கிறேன், நீங்கள் வெளுப்பாக அழகாக இருக்கிறீர்கள் என்று கேட்க என் கணவர் சொன்னார், அப்படி பேசாதே, நீ எனக்கு மிகவும் பிடித்து விட்டாய். இனிப்பாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் என்ன வித்தியாசம்? மனிதனின் குணம் நல்லதாக இருக்க வேண்டும் என்றார். அவரின் இந்த இனிய வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். என் கணவரின் மகள்களும் மிகவும் அழகாக இருந்தனர். என் கணவர் உண்மையில் மிகவும் இளமையாக தோன்றினார். பொதுவாக வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கும். ஆனால் என் கணவருக்கு அப்படி எதுவும் இல்லை. அவர் முழுக்க முழுக்க இளமையாகவே இருந்தார். இது அவரின் இரண்டாவது திருமணம். அப்படியானால் அவர் முதல் திருமணத்தில் எவ்வளவு அழகாகவும் இளமையாகவும் இருப்பார். ஆனால் நான் இந்த எண்ணத்தை விட்டுவிட்டேன். இப்போது என் சொந்த வீட்டை பற்றி கவனிக்க வேண்டியது இருந்தது. அது ஒரு கனவு போன்ற இரவு. காலையில் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்தபோது என் மாமியார் வெளியே நின்று கொண்டிருந்தார். அவர் கையில் ஒரு பெரிய தட்டு இருந்தது. அவர் எனக்காக காலை உணவை அறைக்கு கொண்டு வந்திருந்தார். ஏன் உங்களுக்கு இந்த சிரமம்? நான் குளித்துவிட்டு வந்து காலை உணவை சமைத்திருப்பேனே என்றேன். என் மாமியார் பதிலளித்தார், இல்லை மருமகளே, புதிதாக வந்த மருமகளிடம் இவ்வளவு சீக்கிரம் சமையல் வேலை செய்ய சொல்வது சரியல்ல என்றார். என் கணவரும் தூக்கம் கலைந்து எழுந்துவிட்டார். நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டோம். நான் என் கணவனிடம் கேட்டேன், இன்று நமது திருமணத்தின் முதல் நாள், இன்று நாம் எங்காவது வெளியே செல்லலாமா என்று என் கணவர் கேட்டார். சொல், எங்கே செல்ல விரும்புகிறாய் என்றார். நான் சொன்னேன், நான் என் தாய் வீட்டுக்கு செல்ல விரும்புகிறேன் என்றேன். என் கணவர் பதிலளித்தார், உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? உன் பெற்றோர் உனக்கு இதை சொல்லவில்லையா? நீ இனி உன் தாய் வீட்டில் யாரையும் சந்திக்க முடியாது என்றார். இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவர் கிண்டலாக சொல்கிறாரா என்று நினைத்தேன். நான் சொன்னேன், இது சாத்தியமில்லை என்று. உடனே என் கணவர் கூறினார், இது உண்மைதான். இப்போது உன் திருமணம் இங்கே நடந்துவிட்டது. எனவே நீ உன் எந்த உறவினர்களுடனோ அல்லது தாய் வீட்டாருடனோ எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ள முடியாது என்றார். அப்போதுதான் எனக்கு புரிந்தது. இதனால்தான் என் வீட்டார் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு மிகவும் கவலையாக இருந்தனர். என்னை பார்த்து பார்த்து அழுது கொண்டிருந்தனர். என் விடை பெறும் நேரத்தில் என் குடும்பத்தினர் அனைவரும் அழுது கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் பேச்சுவாக்கில் எனக்கு இதை புரிய வைக்க முயற்சித்தனர். இனி நம் உறவுகள் அனைத்தும் முடிந்துவிட்டன என்று. எனக்கு புரியவில்லை. இது என் பெற்றோரின் நிபந்தனையாக அல்லது என் கணவரின் விருப்பமா? நான் என் கணவனிடம் இந்த கேள்வியை கேட்டபோது அவர் பதிலளித்தார், இந்த நிபந்தனையின் பேரில்தான் நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். ஏனென்றால் உனக்கு எங்கும் திருமணம் நடக்கவில்லை. உன் வீட்டாரும் மகிழ்ச்சியாக இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டனர் என்று கூறினார். இந்த வார்த்தைகள் என் இதயத்தை உறுத்தின. ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு என் கணவனின் மொபைலில் யாரோ அழைப்பு வந்தது. அவர் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். திருமணம் நிச்சயமான போதே இந்த நிபந்தனை உறுதியாகிவிட்டது. என் கணவர் தொலைபேசியில் கடுமையாக வாதாடி கொண்டிருந்தார். எனக்கு புரிந்துவிட்டது, இந்த அழைப்பு என் வீட்டிலிருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்று. நான் என் கணவரின் முன்னால் நின்று கெஞ்சினேன், தயவு செய்து என்னை ஒருமுறை பேச விடுங்கள் என்று. என் கணவர் என்னை பார்த்துவிட்டு தொலைபேசியில் கூறினார், இன்று முதல் என் தொலைபேசியில் யாரும் அழைக்கக்கூடாது.
மீண்டும் அழைத்தால் உங்கள் மகளுக்கு விவாகரத்து கொடுத்து உங்கள் வீட்டிற்கே திருப்பி அனுப்பிவிடுவேன் என்றார். இவ்வாறு சொல்லி அவர் அழைப்பை துண்டித்து விட்டார். நான் கேட்டேன், நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நான் சந்திக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது தொலைபேசியில் பேசலாமே என்று கேட்க என் கணவர் பதிலளித்தார். உன் வீட்டாரும் என்னிடம் இதே கேள்வியை கேட்டார்கள். ஆனால் நமது ஒப்பந்தத்தில் தெளிவாக இருந்தது. திருமணத்திற்கு பிறகு நீ உன் குடும்பத்தாருடனோ அல்லது உறவினர்களுடனோ எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. உன் பெற்றோர் இப்போது எப்படி இதை மறந்துவிட்டார்கள்? நான் மறுக்கும்போது அவர்கள் எதிர்ப்பு காட்டுவது சரியல்ல. அவர்கள் தன் மகள் சந்தோஷமாக இருப்பதை பார்க்க விரும்பினால் மௌனமாக இருப்பதே நல்லது. மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சிக்க கூடாது என்றார். என் கணவரின் இந்த கடுமையான தோற்றத்தைக் கண்டு நான் மிகவும் பயந்து போனேன். அவர் தொடர்ந்தார், இந்த வீட்டில் என் அம்மா, என் மகள்கள், ஒரு மகன் எல்லோருமே இருக்கிறார்கள். நீ அவர்களுடன் வாழ்ந்து அவர்களை கவனித்துக்கொள். இதுதான் உன் கடமை என்றார். நான் கண்ணீர் விட்டு கொண்டே சொன்னேன், ஒரு மனைவியின் கடமைகளை நான் நிறைவேற்றுவேன். ஆனால் ஒரு மகளுக்கு தன் பெற்றோர் மீது இருக்கும் பாசத்தை வேறு யாரும் நிரப்ப முடியாது. தயவு செய்து ஒரு முறை மட்டும் என்னை என் அம்மா அப்பாவுடன் பேச விடுங்கள். நான் உங்களுக்கு நன்றி காட்டாமல் போக மாட்டேன். இனி ஒருபோதும் இந்த கோரிக்கையை மீண்டும் செய்ய மாட்டேன். நீங்கள் அவர்களிடம் அப்படி பேசியது அவர்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். ஆனால் என் கணவர் என் பேச்சை கேட்கவில்லை. நான் அழுது கொண்டே அறைக்குள் சென்றேன். முதல் நாளிலேயே இப்படி நடந்துவிட்டால் பின்னால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசித்தேன். சிறிது நேரம் கழித்து என் கணவர் ஏதோ சிந்தித்தவாறு அறைக்குள் வந்தார். அவர் என்னை அமைதிப்படுத்த முயன்றார். கவலைப்படாதே, நான் உன்னை உன் பெற்றோருடன் பேச வைப்பேன். மேலும் நேரிலும் சந்திக்கவும் அழைத்துச் செல்வேன். ஆனால் இப்போது அல்ல, சரியான நேரம் வரும்போது என்றார். நான் கேட்டேன், அது எப்போது என்று. அவர் பதிலளித்தார், நான் சொன்னேனே, சரியான நேரத்தில் நானே உன்னை அழைத்துச் செல்வேன். நீ என் குடும்பத்தை கவனித்துக்கொள். எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கிறது. இவ்வாறு சொல்லி அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். மாமியாரின் சூழ்ச்சி. என் மாமியார் என் அருகே வந்து அமர்ந்தாள். அவள் என்னிடம் ஏதோ பேச விரும்புவது போல் இருந்தது. அவள் என்னிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுத்தினாள். பிறகு என் கணவரின் பெரிய மகளை பார்த்து கூறினாள், போய் உன் அம்மாவுக்கு ஒரு கப் டீ தயார் செய்து கொடு. அழுது அழுது தலையை வலிக்கும் என்று. பெரிய மகள் சமையலறையில் தேநீர் தயாரிக்கச் சென்றாள். அவளுக்கு பின்னால் இரண்டாவது மகளும் சென்றாள். நான் மிகவும் மறுத்தேன். நான் இப்போதே காலை உணவை முடித்து விட்டேன், எனக்கு தேநீர் குடிக்க மனமில்லை என்று. ஆனால் அவர்கள் கட்டாயமாக எனக்காக தேநீர் தயாரித்துவிட்டு அந்த கோப்பையை என்னிடம் கொடுத்து இதை குடி என்றனர். நான் மீண்டும் மறுத்தேன். ஏனெனில் எனக்கு எதுவும் சாப்பிடவோ குடிக்கவோ மனமில்லை. இருந்தாலும் இன்று என் மாமியார் வீட்டில் முதல் நாள் என்பதால் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக நான் எதுவும் செய்யாமல் அந்த டீயை எடுத்து குடித்தேன். நான் அந்த தேநீர் கோப்பையில் என் உதடை வைத்தவுடன் அதிலிருந்து ஒரு கசப்பான வாடை வந்தது. அது கெட்டுப்போன பாலில் தயாரிக்கப்பட்ட தேநீர் போல் இருந்தது. நான் கேட்டேன், இந்த தேநீரில் ஏன் இப்படி வித்தியாசமான வாடை என்று. அதற்கு என் அத்தை சொன்னாள், இல்லை மருமகளே, நாங்கள் உனக்கு கெட்ட பாலில் தேநீர் கொடுக்க மாட்டோம். யாரோ ஃப்ரிட்ஜில் பாலை திறந்து வைத்திருக்கலாம், அதனால் வேறு உணவின் வாசனை பாலில் கலந்திருக்கலாம் என்றார். அப்போது என் கணவரின் சிறிய மகள் வந்து சொன்னாள், நீங்கள் எங்களை நேசித்தால் இந்த தேநீரில் வாடை அல்ல, மனம்தான் வரும். எங்கள் வீட்டு தேநீர் முழு வீட்டு தெருவிலும் பிரபலமானது. யாராவது வந்து இதை குடித்தால் மிகவும் பாராட்டுகிறார்கள். நீங்கள் மட்டும் வாடை வருகிறது என்று சொல்கிறீர்களே என்றாள். நான் கட்டாயப்பட்டு அந்த தேநீரை குடித்து ஆரம்பித்தேன். சுவையில் சரியாக இருந்தது. ஆனால் அதில் ஏதோ மருந்தின் வாசனை வந்தது. அவர்கள் அனைவரும் நான் தேநீர் குடிப்பதை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் ஏதோ மருந்து குடிப்பதைப் போல தேநீர் கோப்பையை முழுவதும் குடிப்பதும், அவர்கள் என்னை பார்த்த விதம் இவளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை நடக்கப் போகிறது என்பது போல் இருந்தது. பிறகு அவர்கள் என் அறையிலிருந்து வெளியேறினர். திடீரென என் தலை சுற்றியது. நான் என் கணவரின் பெரிய மகள் சத்யாவை கூப்பிட்டேன். அவள் என் குரலை கேட்டிருப்பாள். ஆனால் என்னிடம் வரதில்லை. என் அறை சுற்றுவது போல் தோன்றியது. நான் படுக்கையில் படுத்தேன். படுத்தவுடன் என் கண்கள் மூடிக்கொண்டன. பிறகு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. என் கண்கள் திறந்தபோது இரவு 9 மணி. அறையில் யாருமே இல்லை. அறையின் விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. ஒரு வித்தியாசமான அமைதி எங்கும் பரவியிருந்தது. படுக்கையிலிருந்து கீழே கால் வைத்ததும் திடீரென பலவீனமாக உணர்ந்தேன். தலை சுற்ற ஆரம்பித்தது. வயிற்றில் வலி ஏற்பட்டது. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நான் யோசித்தேன். காலை 10 மணிக்கு தேநீர் குடித்துவிட்டு படுத்ததும் இப்போதுதான் என் கண் திறக்கிறேன். இவ்வளவு நேரம் எப்படி தூங்கிவிட்டேன்? இதன் அர்த்தம் என் மாமியார் வீட்டில் முதல் நாளை நான் தூங்கி கழித்து விட்டேன். அறையிலிருந்து வெளியே வந்தேன். வீடு முழுவதும் இருள்.
தார்ச்சொலியில் விளக்கு சுவிட்சை தேடிக் கொண்டிருந்தேன். திடீரென யாரோ என்னை இழுத்து அடுத்த அறையில் தள்ளினர். சற்று பயம் ஏற்பட்டது. ஆனால் இது என் கணவரின் வீடு, பயப்பட வேண்டியதில்லை என்று நினைத்தேன். கத்த முயன்றேன். ஆனால் என்னை பிடித்திருந்த அந்த நபர் என் வாயை கையால் அடைத்து விட்டார். நான் நீண்ட நேரம் அப்படியே இருந்தேன். இவர் யார் என்று புரியவில்லை. அவரது கைகளில் தொடு உணர்விலிருந்து இது ஒரு ஆணின் கை என்பது தெரிந்தது. என் கணவரின் கை அல்ல என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது. நான் அவரை வலுவாக தள்ளிவிட்டு அந்த அறையிலிருந்து ஓடி என் அறைக்கு வந்தேன். அந்த மனிதர் யார்? ஏன் இப்படி செய்தார்? கடவுளே, இந்த வீட்டில் என்ன நடக்கிறது? இந்த வீடு என் எதிர்பார்ப்பை விட பெரிதாக இருந்தது. ஒரு மாளிகை போல். நான் இன்னும் புதிதாக வந்தவள். என் அறை தவிர இந்த வீட்டை சரியாக பார்க்கவே இல்லை. இப்போது இந்த வீட்டில் பயம் ஏற்படுகிறது. என் அறையை நன்றாக அடையாளம் கொண்டு திரும்பிவிட்டேன். சமையலறை மற்றும் குளியலறை எங்கு உள்ளது என்று தெரியும். ஆழமாக மூச்சு விட்டு கொண்டிருந்தேன். திடீரென அறையில் யாரோ வரும் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்ததும் விளக்கு ஒளிர்ந்தது. என் கணவர் முன்னால் நின்று சிரித்து கொண்டிருந்தார். என்ன விஷயம்? ஏன் இப்படி பயந்து நடுங்குகிறாய் என்றார். நான் கேட்டேன், நீங்கள் எங்கே போனீர்கள்? நான் மிகவும் பயந்து விட்டேன் என்றேன். அவர் சொன்னார், அடடே, ஏன் பயப்படுகிறாய்? அவர் சொன்னார், இது என் வீடு. ஏதா பூதம் குடியிருக்கும் பங்களாவா? நீ பயந்து விட்டாய். என் கணவர் உள்ளே வந்து கொண்டே சொன்னார், நான் உன்னிடம் சொல்லிவிட்டு போனேனே, எனக்கு சிறு வேலை இருந்தது, சீக்கிரம் வந்து விடுவேன் என்று. ஆனால் நான் வந்தபோது நீ தூங்கிக் கொண்டிருந்தாய். பிறகு நான் என் மகள் மற்றும் அம்மாவுடன் பேசிக் கொண்டிருந்தேன் என்றார். நான் விரைவாக என் கணவரின் கையை பிடித்தேன். அவர் கேட்டார், நீ ஏன் இப்படி கலங்குகிறாய் என்று. நான் சொன்னேன், யாரோ என்னை அந்த அறையில் பிடித்து கொண்டார்கள். அங்கே யார் இருந்தார்கள் என்றேன். என் கணவர் சிரித்து கொண்டே சொன்னார், அடடே, அந்த அறையில் நான் தான் இருந்தேன். வேறு யார் வருவார்கள்? இந்த முழு வீடும் என்னுடையது. இங்கே என் மகள்கள், என் அம்மா மற்றும் என் மகன் மட்டுமே இருக்கிறார்கள். என் மகன் நாள் முழுவதும் வேலையில் இருக்கிறான். இரவு 11 மணிக்கு முன் வீடு திரும்ப மாட்டான். இப்போது 10 மணிதான். ஆகையால் உன்னை பிடித்தது நான் தான் என்றார். நான் கேட்டேன், நீங்கள்தான் இருந்தீர்கள் என்றால் ஏன் சொல்லவில்லை? நான் எவ்வளவு பயந்து விட்டேன் தெரியுமா? இதை கேட்டு என் கணவர் சத்தமாக சிரித்தார். நான் உன்னை வேடிக்கையாக பயமுறுத்தினேன் என்றார். அவர் பேசிய விதத்தில் என்னை பிடித்தவரும் தள்ளியவரும் வேறு யாரும் இல்லை, அவர்தான் என்பது தெரிந்தது. தற்போதைக்கு நான் அவர் சொல்லை நம்பிவிட்டேன். சரி, என் கணவரே இந்த வேடிக்கையை செய்திருக்கிறார் என்று நினைத்து நிம்மதியானேன். அவரே இதை ஒப்புக்கொண்டதால் நான் அதிகம் யோசிக்க வேண்டியதில்லை. ஒருவேளை நான் என் கணவரை கவலாக புரிந்து கொண்டிருக்கலாம். ஏனெனில் நான் அவருடன் ஒரு நாள் கூட வாழவில்லை. என் கணவர் உடனே சொன்னார், வா, நீ சாப்பிடு. நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன். நான் சொன்னேன், எனக்கு தலைவலியாக இருந்தது. மேலும் உடலில் மிகவும் பலவீனமாக உணர்கிறேன். அவர் சொன்னார், பரவாயில்லை, நான் உனக்கு தேநீர் தயாரித்து கொண்டு வருகிறேன். அதை குடித்தால் தலைவலி குறையும் என்றார். நான் மறுத்தேன். நான் அதிக தேநீர் குடிப்பதில்லை, இப்போது வேண்டாம் என்று அவர் மீண்டும் சொன்னார். சரி, நான் உனக்கு காஃபி தயாரிக்கிறேன். அதை குடித்தால் பலவீனம் தெரியாது என்றார். நான் மீண்டும் மறுத்தேன். எனக்கு எதுவும் தேவையில்லை என்றேன். ஆனால் என் கணவர் கட்டாயமாக காபி தயாரித்து கொண்டு வந்தார். நான் அவரிடம் சொன்னேன், நான் எதுவும் சாப்பிடவோ அல்லது குடிக்கவோ விரும்பவில்லை என்று. என் கணவர் என்னிடம், நான் உன்னுடைய எந்த வார்த்தையையும் கேட்க மாட்டேன். நீ உன் ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள். அதனால்தான் நான் உனக்காக காஃபி தயாரித்து வந்திருக்கிறேன். நீ என் கையால் தயாரிக்கப்பட்ட காஃபியை குடிக்க வேண்டும் என்று சொன்னார். அவரது வார்த்தைகள் எனக்கு மிகவும் வித்தியாசமாக தோன்றின. அதனால் நான் காஃபியை குடித்தேன். அதன் பிறகு இவ்வாறு காலையில் நடந்தது போலவே நடந்தது. எனக்கு தூக்கம் வந்துவிட்டது. மறுநாள் விழித்தேன். இப்போது எனக்கு புரிகிறது, அது காஃபி அல்ல, ஆனால் ஏதோ ஒன்று. அதை குடித்ததால் எனக்கு தூக்கம் வந்துவிட்டது. காலையில் எழுந்ததும் எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஏனென்றால் இந்த முறை என் கண்கள் திறந்தபோது காலை 10 மணி ஆகியிருந்தது. நான் எப்படி இவ்வளவு நேரம் தூங்க முடியும்? இதை நினைத்து நினைத்து என் மனம் குழம்பியது. இயற்கையாக ஒரு மனிதனுக்கு இவ்வளவு தூக்கம் வராதே. நான் மௌனமாகிவிட்டேன். எனக்கு புரிந்துவிட்டது, இவர்கள் எனக்கு ஏதாவது ஒன்றை கலந்து கொடுக்கிறார்கள். அதனால்தான் எனக்கு இவ்வளவு தூக்கம் வருகிறது. மேலும் என்னுள் பலவீனம் அதிகரித்து கொண்டே போகிறது. நான் முடிவு செய்துவிட்டேன், இனி யாரும் கொடுக்கும் எதுவும் நான் சாப்பிடவோ குடிக்கவோ போறதில்லை. நான் என் கையால் தயாரித்த உணவை மட்டுமே சாப்பிடுவேன். நான் அப்படியே செய்தேன். அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் வீட்டு வேலைகளையெல்லாம் நானே செய்தேன். ஏனென்றால் வீட்டில் எப்போதுமே இருந்தது போல ஒரு வித்தியாசமான அமைதியும் ஒடுங்கலும் நிலவியது. இந்த அமைதியில் நான் யாருடன் பேச முடியும்?
என் மாமியார் மற்றும் மகள்கள் அவர்களின் அறையிலிருந்து வெளியே வருவதில்லை. என் கணவர் மற்றும் மகன் காலையில் வேலைக்குச் சென்று இரவுதான் வீட்டிற்கு திரும்புவார்கள். இப்படியே என் நாட்கள் கடந்து கொண்டிருந்தனர். ஆனால் இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், இவ்வளவு கவனம் எடுத்துக்கொண்ட பிறகும் எனக்கு வரும் தூக்கம் குறையவில்லை. நான் எப்போது தூங்கினாலும் அளவுக்கு அதிகமாக தூங்கினேன். அதற்கு எல்லை இல்லை. என் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருந்தது. எனக்கு இவ்வளவு பலவீனம் வந்துவிட்டது. எந்த வேலையும் செய்ய முடியாத நிலைக்கு வந்துவிட்டேன். நான் எப்போதும் இதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பேன். என்னுடன் இது ஏன் நடக்கிறது? இப்போது நான் இந்த வீட்டில் உள்ள யாருடைய கையால் தரப்பட்ட எதையுமே சாப்பிடவோ குடிக்கவோ போவதில்லை. அப்படியிருந்தும் எனக்கு இவ்வளவு தூக்கம் ஏன் வருகிறது? இன்று நான் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் என் நிலைமை விரதம் இருக்கும் தகுதியில் இல்லை. நான் இருந்தாலும் விரதம் வைத்திருந்தேன். நான் தண்ணீர் கூட குடிக்கவில்லை. வீட்டில் எதுவும் சாப்பிடவில்லை. இன்று எனக்கு எந்த தூக்கமும் வரவில்லை. யாரும் என்னை தொந்தரவு செய்யவில்லை. என் முன் ஒரு விஷயம் வந்தது. அது என் மனதை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நான் என் கணவரை காண காத்திருந்தேன். ஏனென்றால் இன்று நான் விழித்திருந்தேன். இல்லையெனில் என் கணவர் வேலையிலிருந்து வரும்போது அவர் எப்போது வருகிறார், வீட்டிற்கு வந்து என்ன செய்கிறார் என்பது எனக்கு தெரியாதே. நான் விரதத்தை திறப்பதற்கு தயாரானேன். நான் கணவன் வருவதற்கு முன்பாக நல்ல ஆடைகள் அணிந்து கொண்டு முழுமையாக தயாராகிவிட்டேன். நான் தயாராக கதவருகே நின்று காத்திருந்தேன். அப்போது திடீரென ஒரு வேலை நினைவுக்கு வந்தது. நான் மீண்டும் என் அறைக்குள் சென்றேன். அதற்குள் என் கணவர் வீட்டுக் கதவை திறந்து உள்ளே வந்தார். உள்ளே வந்தவுடன் அவரது 2 மகள்களும் அம்மாவும் அவரை சூழ்ந்து கொண்டு மற்றொரு அறைக்கு அழைத்துச் சென்றனர். நான் ஆச்சரியமடைந்தேன். ஏன் அவர் என்னுடன் பேசாமல் அவரது மகள்களின் அறைக்குள் சென்றார்? நான் அவர்களின் அறை கதவருகே சென்று நின்றேன். அறைக்குள் என் கணவர், அவரது மகள்கள் மற்றும் அம்மாவுடன் இருந்தார். நான் கதவை வேகமாக தட்டினேன். ஆனால் திறக்கப்படவில்லை. சிறிது நேரம் நான் கதவை தட்டிக்கொண்டே இருந்தேன். பிறகு என் கணவர் கோபத்துடன் கதவை திறந்து வெளியே வந்தார். அவர் கண்களில் கோபம் நிறைந்தது. அவர் என்னை பார்த்தவுடன், பைத்தியமா, ஏன் இவ்வளவு வேகமாக கதவை தட்டுகிறாய்? நான் உனக்கு தடை விதித்திருக்கிறேன், உன் அறையை விட்டு வெளியே வரக்கூடாது என்று. நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார். நான் என் கணவரிடம் சொன்னேன், இந்த வீடு எனக்கும் சொந்தமானது. நான் ஏன் இந்த வீட்டின் அறைக்குள் மட்டும் இருக்க வேண்டும்? என் கணவர் சொன்னார், வீண் பேச்சை நிறுத்து, உன் அறைக்குள் போ. நான் சொன்னேன், நானும் உங்களுடன் அந்த அறையில் உட்கார்ந்து பேச விரும்புகிறேன் என்றேன். என் கணவர் சொன்னார், இந்த அறை என் மகளுக்கானது. இந்த நேரத்தில் நான் என் அம்மா மற்றும் மகள்களுடன் பேசுகிறேன் என்றார். அவர் என்னை தள்ளிவிட்டு, போ, உன் அறைக்குள் போ. உன்னுடன் பேச வேண்டிய நேரம் வரும்போது நான் உன் அறைக்கு வந்து பேசுவேன் என்றார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என் கணவருக்கு அவரது மகள்கள் மற்றும் அம்மாவுடன் பேச இரவு நேரம் மட்டும்தான் கிடைத்ததா? நான் வெளியே நின்றேன். என் கணவர் கதவை அடைத்துவிட்டு மெதுவாக பேசும் குரல் கேட்கத் தொடங்கியது. நான் கதவில் காதை ஓரமாக வைத்து அவர்கள் என்ன பேசுகிறார் என்று கேட்க முயற்சித்தேன். என் கணவர் அறைக்குள் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு எதுவும் புரியவில்லை. பிறகு நான் மெதுவாக ஜன்னல்களை திறக்க முயற்சித்தேன். ஜன்னலை சிறிது அசைத்ததும் அதுவும் கொஞ்சம் திறந்துவிட்டது. உள்ளே நடக்கும் காட்சி தெளிவாக தெரிந்தது. நான் உள்ளே பார்த்தபோது அங்கு 6 பேர் இருந்தார்கள். அதில் 2 என் கணவரின் மகள்கள். ஒருத்தி பருமனான பெண். அவளை தூரத்திலிருந்தே நான் அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. அவள் என் மாமியார். மேலும் என் கணவர் மற்றும் அவரது மகனும் அங்கே இருந்தான். ஆனால் எங்கள் வீட்டில் 5 பேர் மட்டுமே உள்ளோம். அந்த 6வது நபர் யார்? அந்த நபரை யார் என்று புரிந்து கொள்ள முயன்றேன். ஆனால் எனக்கு எதுவும் புரியவில்லை. இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் கணவருக்கு அந்த ஆள் நிறைய பண நோட்டுகளின் கட்டை கொடுப்பதை பார்த்தேன். அவனுடைய முகம் எனக்கு தெளிவாக தெரியவில்லை. நான் மௌனமாக என் அறைக்குள் வந்து இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று யோசிக்கத் தொடங்கினேன். சிறிது நேரம் கழித்து என் கணவர் அறைக்குள் வந்தார். அவர் என்னிடம் அன்பாக பேச முயன்றார். அவர் கையில் காஃபி கப் வைத்திருந்தார். அவர் என்னை மளமளபாக அந்த காஃபியை குடிக்க வைக்க முயன்றார். என் கணவர் சொன்னார், இந்த காஃபியை குடி, உனக்கு நல்லா இருக்கும் என்றார். நான் சொன்னேன், எனக்கு வேண்டாம். அவர் என் கையை பிடித்துக்கொண்டு, என்னை மன்னித்துவிடு, நான் உன்னிடம் இப்படி நடந்து கொண்டது தவறு. இன்று வேலை ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தது. அதனால் என் கோபத்தை உன்மேல் வெளியேற்றினேன் என்றார். நான் என் கணவரிடம் நான் அறைக்குள் நடந்ததையெல்லாம் பார்த்துவிட்டேன் என்று சொல்லவில்லை. நான் மௌனமாக அமர்ந்திருந்தேன். ஆனால் அவர் காஃபியை குடிக்க வைக்க முயன்றார். நான் கோபத்தோடு சொன்னேன், இந்த காஃபி, டீ இவற்றுக்கு என்ன இவ்வளவு முக்கியம்? நான் எனக்கு பிடித்ததை தானே சாப்பிடுவேன். ஆனால் இந்த வீட்டில் ஏன் இதை கட்டாயப்படுத்துகிறீர்கள்? இந்த காஃபியில் ஏதாவது கலந்திருக்கிறதா? என்னை குழப்பவோ கொல்லவோ நினைத்திருக்கிறீர்களா என்றேன்.
என் கணவர் சொன்னார், நீ பைத்தியமாய்விட்டாய். உன்மேல் அக்கறை இருப்பதால் தான் உனக்காக காஃபி கொண்டு வந்தேன். நான் உன்னை ஏன் குழப்பவோ கொல்லவோ நினைப்பேன்? வீட்டு வேலைகளை பார். அதற்காக ஒரு வேலைக்காரியை வைத்துக் கொள்ளலாம். நாளை முதல் வீட்டு வேலைகளையெல்லாம் நீயே செய்வாய். உனக்கு சும்மா இருக்கும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டது. அதனால்தான் உன் மனதில் தவறான எண்ணங்கள் வருகின்றன என்றார். நான் நினைத்தேன், என் கணவர் என்னை மிரட்டுவதற்காக இப்படி பேசுகிறார் என்று. ஆனால் பிறகு அவர் சொன்னார், நீ ஏன் என்னை இப்படி பேச வைக்கிறாய்? நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். இன்று நீ விரதம் இருப்பதாக எனக்கு தெரியும். அதனால்தான் உனக்காக காஃபி தயார் செய்து கொண்டு வந்தேன். ஆனால் நீ என்னை கோபப்படுத்தி விட்டாய். இனி உன்னுடன் பேச மாட்டேன் என்றார். என் கணவரின் இந்த அன்பான வார்த்தைகளை கேட்டு என் மனம் மகிழ்ந்தது. நான் அவர் கையிலிருந்து காஃபி கப்பை எடுத்து, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த காஃபியை குடித்து விடுகிறேன் என்றேன். இதை கேட்டு என் கணவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் இதுதான் என் மிகப்பெரிய தவறு. நான் காஃபியை குடித்தவுடன் எனக்கு ஒரு வித்தியாசமான மயக்கம் ஏற்பட்டது. பின்னர் மீண்டும் நான் கண்மூடி திறக்காமல் போனேன். அதன் பிறகு முன்பு நடந்ததைப் போலவே மீண்டும் அதே நிகழ்வு நடந்தது. நான் என் கணவரின் வார்த்தைகளில் சிக்கிவிட்டேன். இப்போது ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி நடக்கிறது என்பது எனக்கு புரிந்தது. மறுநாள் காலை 9 மணிக்கு என் கண் திறந்தது. என் வயிற்றில் வலி, தலையில் கனம். அன்று நான் என் அறையிலிருந்து வெளியே வந்தபோது மௌனமாக இருந்தேன். என் கணவர் வேலைக்கு சென்று விட்டிருந்தார். என் மாமியார் என்னை வீட்டு வேலைகளெல்லாம் செய்ய சொன்னார். மருமகளே, உன் திருமணத்திற்கு நிறைய நாட்கள் ஆகிவிட்டன. இனி வீட்டு பொறுப்புகளை நீயே ஏற்றுக்கொள் என்றார். வீட்டு வேலைகளை செய்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆகவே நான் மௌனமாக எல்லாவற்றையும் செய்யத் தொடங்கினேன். என் கணவரின் 2 மகள்கள் இளம் வயதினர். ஆனால் அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். என் மாமியார் ஒரு பக்கமாக உட்கார்ந்து வெற்றிலை போட்டுக்கொண்டே என் மீது கண் வைத்திருப்பார். இந்த பெண் எனக்கு முதலிலிருந்தே சந்தேகத்திற்குரியவராக இருந்தார். அவர் என் கணவரின் தாயார் என்று தோன்றவே இல்லை. ஒரு நாள் நான் துணி துவைக்கும் போது என் கணவரின் மகன் என்னை விசித்திரமான பார்வையால் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தேன். அவன் பார்வை என்னை மிகவும் பயமுறுத்தியது. அன்று என் கணவரின் மகனுக்கு விடுமுறை. அவன் வீட்டிலேயே இருந்தான். நான் சமையலறையில் உணவு தயாரிக்கும் போது யாரோ என் பின்னால் நிற்பது போல் தோன்றியது. நான் பயந்து பின்னால் திரும்பிய போது என் கணவரின் மகன் நின்று கொண்டிருந்தான். அவன் என்னை பார்த்ததும் திகிலடைந்தான். அவன் முகம் வெளிறியிருந்தது. உனக்கு என்ன வேண்டும்? இது என்ன மாதிரி நடத்தை என்று கேட்டேன். அவன் பதிலளித்தான், அம்மா, நான் எதுவும் செய்யவில்லை. எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் வேண்டியிருந்தது. அதனால் சமையலறைக்கு வந்தேன். நான் போகிறேன். இவ்வாறு சொல்லிவிட்டு அவன் வெளியேறினான். என் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. இந்த வீட்டின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று புரியவில்லை. என் கணவரின் மகள்களும் விசித்திரமான ஆடைகளை அணிந்திருந்தனர். அவர்கள் ஒரு கதாநாயகி போல தோற்றமளித்தனர். ஒரு நாள் வாசலில் பால் விநியோகிஸ்தர் வந்திருந்தார். நான் பால் வாங்க வாசலுக்கு சென்றேன். நான் வாசலுக்கு சென்றதும் தெருவில் பல பெண்கள் நின்று கொண்டு என்னை பார்த்து பேசிக் கொண்டிருந்தனர். பால் விநியோகிஸ்தர் பாலை கொடுத்துவிட்டு சென்று விட்டார். ஆனால் அந்த பெண்கள் இன்னும் என்னை உற்று பார்த்து கொண்டே இருந்தனர். அவர்கள் என்னை நெருங்கி, உன்னை இதற்கு முன் எப்போதும் பார்க்கவில்லை. இந்த வீட்டில் நீ புதிதாக வந்துள்ளாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் இந்த வீட்டின் மருமகள் என்று என் வார்த்தைகளை கேட்டு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களில் ஒருவர் சிரித்துக்கொண்டே, அடி மருமகளே, இந்த வீட்டில் எத்தனை மருமகள்கள் வந்து போகிறார்கள் தெரியுமா என்று கேட்டார். நான் அவர்களிடம் இந்த விஷயத்தை கேட்கும் முன் பின்னாலிருந்து யாரோ என் கையை பிடித்து உள்ளே இழுத்தனர். நான் திரும்பி பார்த்தபோது என் மாமியார் என்னை உள்ளே தள்ளி இருந்தார். என் கையில் இருந்த பால் பாத்திரம் கீழே விழுந்து விடாமல் தப்பித்தது. ஆனால் கொஞ்சம் பால் தரையில் சிந்தின. என் மாமியார் விரைவாக கதவை மூடி உள்ளே இருந்து தாழ்பால் போட்டுவிட்டு என்னை கோபமாக திட்ட ஆரம்பித்தார். என் மகன் உன்னை எத்தனை முறை தடுத்திருக்கிறான்? தேவையில்லாமல் வாசலில் நின்று யாருடனாவது பேசாதே. உன் கணவனுக்கு தெரிந்துவிட்டால் உன்னை என்ன செய்வான் என்று உனக்கு தெரியாதா? நான் சொன்னேன், நான் என்ன தவறு செய்துவிட்டேன்? பால் விநியோகிஸ்தர் நீண்ட நேரம் கதவை தட்டி கொண்டிருந்தார். யாரும் கேட்கவில்லை. அதனால் நான் பால் வாங்க வந்தேன். நீங்கள் என்னிடம் இப்படி பேசுவதற்கு என்ன உரிமை என்றேன். அன்று என் மாமியார் பெரும் கோபம் காட்டினார். அன்று முதல் இந்த குடும்பத்தினர் மீது எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அந்த தெருவின் பெண்கள் என்னிடம் என்ன சொல்ல முயற்சித்தார்கள்? அவர்கள்தான் இந்த வீட்டை பற்றிய உண்மையை எனக்கு சொல்ல முடியும். நான் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தேன். சந்தர்ப்பத்தை பார்த்து அந்த தெருவை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் பேச முயன்றேன். நான் சாக்கு போக்குக்காக மாடிக்கு சென்றேன். அப்போது வீட்டில் உள்ள அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். மாடிக்கு சென்றதும் எதிர் வீட்டு மாடியில் கல்லெறிய ஆரம்பித்தேன். யாராவது வெளியே வந்து என்னை பார்க்க வருவார்கள் என்று நினைத்தேன். அப்போதுதான் நான் அவளுடன் பேசுவேன். நான் கல்லெறிந்ததும் ஒரு பெண் ஜன்னலில் தலையை நீட்டி பார்த்தாள். உடனே நான் அவளுக்கு குரல் கொடுத்து சாக்கு போக்குக்காக அவளை மாடிக்கு வரும்படி அழைத்தேன்.
அவள் தன் வீட்டு மாடிக்கு வந்தாள். எங்கள் வீட்டு மாடியும் எதிர் வீட்டு மாடியும் நேருக்கு நேர் இருந்தனர். நான் அவளிடம் கேட்டேன், இன்று நீங்கள் தெருவில் நின்று என்னை பற்றி ஏதோ பேசிக் கொண்டிருந்தீர்கள். எனக்கு ஏதோ சொல்ல முயற்சித்தீர்கள். இந்த வீட்டை பற்றி நான் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து சொல்லுங்கள். நான் இங்கு வாழ்ந்து கொண்டு மிகவும் துன்பப்படுகிறேன் என்றேன். அந்த பெண் சொன்னாள், ஆமாம், நான் உனக்கு எல்லாம் சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் என் பெயர் வெளியே வரக்கூடாது என்றாள். நான் சொன்னேன், சரி, யாரும் உங்கள் பெயரை சொல்ல மாட்டார்கள் என்றேன். அவள் விளக்கினாள், நீ வாழும் இந்த வீடு ஒரு வீடில்லை. இங்கு வசிக்கும் மனிதர்கள் உன் கணவர் அல்ல. இவர்கள் ஒரு குடும்பத்தினர் கூட இல்லை. இது ஒரு விபச்சார மையம். இங்கு வசிக்கும் அந்த பெண் ஒரு புரோக்கர். 2 இளம் பெண்கள் இங்கிருக்கிறார்கள். அவர்கள் இளம் பெண்களை மயக்கி இங்கு கொண்டு வரும் வேலையை செய்கிறார்கள். உன் கணவர் என்று சொல்லப்படும் மனிதரும் இதே வேலையைத்தான் செய்கிறார். அவர் பெண்களை திருமணம் என்ற பெயரில் மயக்கி அழைத்து வருகிறார். இல்லையென்றால் கடத்தி வருகிறார். இந்த முறை நீ இங்கு வந்திருக்கிறாய். நாங்கள் பல முறை இவர்களுக்கு எதிராக வழக்கு போட்டோம். ஆனால் இவர்கள் ஒவ்வொரு முறையும் போலீசாருக்கு அதிக பணம் கொடுத்து விடுவித்துக் கொள்கிறார்கள். தெருவில் வசிப்பவர்களை தொந்தரவு செல்கிறார்கள். நான் கேட்டேன், இந்த வீட்டில் இருக்கும் அந்த பையன் யார் என்று. அவள் பதிலளித்தாள், அவன் உன் கணவரின் மகன் அல்ல. அவன் அந்த புரோக்கரின் மகன். அவனுடைய வேலை இங்கு வரும் பெண்களை கண்காணிப்பது, யாரும் தப்பித்து செல்லாமல் பார்த்து கொள்வது. இங்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு பெண் சாக்குப்போக்கில் கொண்டு வரப்படுகிறாள். நான் கேட்டேன், சரி, இங்கு பெண்களை கொண்டு வந்த பிறகு அவர்களுடன் என்ன செய்கிறார்கள்? அவள் கூறினாள், நீ உண்மையில் பைத்தியமாகிவிட்டாய். உனக்கே தெரியவில்லை உன்னுடன் என்ன நடக்கிறது என்று. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது. அவள் வெடித்தாள், இங்கு ஒவ்வொரு பெண்ணும் விற்கப்படுகிறார்கள் என்றாள். இதை கேட்டு என் உடல் நடுங்கிறது. அந்த பெண் எச்சரித்தாள், இவர்கள் மிகவும் ஆபத்தான கும்பல். வெளியே நல்லவர்களைப் போல நடிக்கிறார்கள். ஆனால் இவர்களின் உண்மையான தன்மை எங்களுக்கு தெரியும். இந்த தெருவில் வாழ்ந்தால்தான் புரியும். இங்கு வரும் ஒவ்வொரு பெண்ணையும் எப்படியாவது மயக்க மருந்து கொடுத்து குழப்பி விடுகிறார்கள். இரவில் அவளின் விலை போடப்படுகிறது. அவள் மயங்கி கிடக்கும்போது எத்தனை மிருகங்கள் அவளுடன் விளையாடுகின்றன என்பது கூட அவளுக்கு தெரியாது. என் உடல் முழுவதும் வியர்வையில் வழியத் தொடங்கியது. இந்த பெண் சொல்வது எல்லாம் உண்மையாக இருக்க முடியுமா என யோசித்தேன். அவள் தொடர்ந்தாள், நீ நல்லவள் போல் தெரிகிறாய். அதனால்தான் சொல்கிறேன், எப்போது முடியுமோ அப்போதே வாய்ப்பை பார்த்து இங்கிருந்து ஓடிவிடு. இல்லையென்றால் இவர்கள் உன்னை மோசம் செய்து விடுவார்கள் என்றாள். அவள் சொன்னதை கேட்டவுடன் என் கண்ணீர் வழிந்தோடியது. இது என் மாமனார் வீடு அல்ல. இது ஒரு குற்றக் கும்பல். இவர்கள் பெண்களை மோசடி செய்து அவர்களின் உடலை விற்கும் விலங்குகள். அந்த பெண் சிறிது நேரம் பேசிய பின் தன் வீட்டுக்கு சென்றாள். நான் என்ன செய்வது என்று திகைத்து போய் நின்றேன். இனி ஒரு நிமிடமும் இங்கு தங்க முடியாதே என்று முடிவு செய்தேன். ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்தில் என் கணவரின் போனை திருடினேன். மெதுவாக அவரது மொபைலை எடுத்து போலீசுக்கு ரகசியமாக கால் செய்தேன். எல்லா விவரங்களையும் சொன்னேன். மறுநாள் என் கணவர் காஃபி கொண்டு வந்தார். நான் அன்பாக அதை வாங்கி கொண்டு குடிப்பது போல் நடித்தேன். அவர் திரும்பியதும் காஃபியை ஊற்றிவிட்டேன். போலீஸ் வரும் வரை நான் படுக்கையில் பொய்யாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன். ஒரு மனிதர் என் உடலை தொடத் தொடங்கிய நேரத்தில் போலீஸ் என்ற கூச்சலுடன் வீடு சூழப்பட்டது. போலீசார் அந்த கும்பலையும் என் கணவர் என்ற வெறியனையும் விலங்கிட்டு இழுத்து செல்லும் காட்சி. நான் ஒரு போலீஸ் வாகனத்தில் அமர்ந்து கொண்டேன். என் உண்மையான விடுதலை தொடங்கியது. இது ஒரு கற்பனை கதை. ஆனால் உலகில் இன்றும் இத்தகைய கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றனர். எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். போலீசார் அந்த கும்பலை கைது செய்தனர். என் மதிப்பை வாங்க வந்த அந்த மனிதர் போலீசிடம் எல்லா உண்மையையும் ஒப்புக்கொண்டான். அவன் இந்த கும்பலுக்கு பணம் கொடுத்ததையும் சாட்சியமளித்தான். போலீஸ் மக்களுக்கு துணை நின்றனர். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லோரும் தங்களின் சாட்சிகளை போலீசிடம் கூறினார்கள். இறுதியாக அந்த குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். பிறகு நான் என் பெற்றோர் வீட்டுக்கு திரும்பினேன். இந்த சம்பவத்தை கேட்டு அவர்கள் மிகவும் வருத்தமடைந்தனர். அன்றே நமக்கு சந்தேகம் தோன்றியது. அந்த பையன் இனி உங்கள் மகளுடன் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனை விதித்த போதே என்று கண்ணீர் விட்டார்கள். ஆனால் இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கிவிடுவான் என்று எதிர்பார்க்கவில்லை. இப்போது நான் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. வயதான என் பெற்றோர்களை பார்த்து கொண்டு நான் நன்றாக படித்ததால் ஒரு வேலைக்கும் சென்று என் குடும்பத்தையும் சந்தோஷமாக பார்த்து கொள்கிறேன். இத்துடன் இந்த கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.
நன்றி.